ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி தான்ப்பா இப்போ இருக்கிறதுல கரண்ட் ஃபார்மில் ரொம்பவும் தலை சிறந்த அணி. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் வலுவான அணி பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியின் ஆல்ரவுண்டர் மொயின் அலி பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்து, இந்திய அணி வீரர்கள் குறித்து சில பல கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொன்னார், ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மொயின் அலி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் சொல்லலாம். சென்னை அணிக்கோசரம் கூட விளையாடியிருக்காரு. நல்ல நல்ல நாக்கெலாம் விளையாடியிருக்காரு. சென்னை அணிக்கோசரம் கூட இங்கிலாந்து அணி கூட சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த T20 உலகக்கோப்பையில் வைஸ் கேப்டனே அவர் தான். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணியோடனா டெஸ்ட் மேட்ச் விளையாடிட்டு வராங்க. முடிஞ்சிச்சு, ரெண்டுமே இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர் சந்தித்தார். அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி ரொம்பவே வலுவாக இருக்குங்க. கண்டிப்பாக அவங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லாமல் இந்திய அணி எப்படி இருக்குன்னு நாங்கள் நினச்சி பார்த்தோம். ஆனால் அவங்க இருந்ததோட இப்போ ரொம்பவே பெட்டராக இருக்குது. லாஸ்ட்டாக இலங்கை சீரீஸை பார்த்தேன், சூப்பராக விளையாண்டாங்க எல்லா யங்ஸ்டரும். கண்டிப்பாக இந்திய அணி ஒரு டீமாக செயல்படுறாங்க. அதனால் அவங்களால வெற்றி பெற முடியுது. அதனால் கண்டிப்பாக இந்திய அணியோட தலைமுறை அடுத்து வர ஃப்யூச்சர் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் இந்தியா அணியோட மோதிர போட்டி வந்தால் எங்கெல்லாம் அவங்க செமிஃபைனல் அடிச்சிருக்காங்க T20யில், அதுக்கான ரிவெஞ்ச் கண்டிப்பாக நாங்கள் வாங்குவோம். இந்திய அணியை நாங்கள் ரிவெஞ்ச் வாங்கிறதுக்கு காத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபிலே இந்திய அணி கூட மோத வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக அதுக்கு ரிவெஞ்ச் நாங்கள் அங்கே கூட வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொயின் அலி பேசியிருக்காப்புல. அவர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்னு சொல்லலாங்க. ஏன்னா இங்கிலாந்து அணிக்கு ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், நிறைய மேட்ச்லாம் சூப்பராக வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டீசெண்டான ஆஃப் ஸ்பின்னர் கூட. அதனால் அவர் பார்த்திங்கன்னா இந்தமாரி பேசியிருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு இந்தியாவுக்கோசரம் சிஎஸ்கேஎல் ஒரு சின்ன டீமில் ஐபிஎல்லாம் விளையாடுறாரு. பட் இந்திய அணியே நாங்கள் பழி வாங்குவோம் அவர் சொல்கிறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. பார்க்கலாம் அவர் சொல்கிற மாதிரி திருப்பி இந்தியா ரிவெஞ்ச் வாங்குறாங்களா சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் 2022 எங்களை செமிஃபைனலில் ஓப்பனிங் மட்டுமே பட்லரும் அந்த ராயும் சேர்ந்து ஓப்பனிங் நின்று அடிச்சுட்டு போயிட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு மோசமான தோல்வி நாங்கள் அப்போது சந்தித்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களை திருப்பி நான் உங்களுக்கு ரிவெஞ்சு கொடுத்துடும், அதுக்கு நீங்கள் திருப்பி எங்களை ரிவெஞ்சு வாங்குன்னு சொல்கிறது கொஞ்சம் ஓவர் தான். பரவாயில்ல, பார்க்கலாம். ஏன்னா அன்றைக்கி மேட்ச்சில் யார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. நீ இப்போ சொல்லலாம், இல்லை நாங்கள் கூட ஜெயிச்சிடும் சொல்லலாம், அதெல்லாம் முடியாது. அன்றைக்கி டேயில் யார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி மொயின் அலி சொல்கிற மாதிரி வின் பண்ணுறாங்களா சொல்லிட்டு. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், மொயின் அலி சொல்கிற மாதிரி இந்திய அணியை இங்கிலாந்து ரிவெஞ்ச் வாங்குமோ, இல்லை இந்திய அணி இங்கிலாண்டை திருப்பி அடிப்பாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.